السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن إبراهيم كان أمة قانتا لله حنيفا ولم يكن من المشركين شاكرا لأنعمه اجتباه وهداه إلى صراط مستقيم. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சாந்தியும் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் இரண்டும் உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கு மிகுந்த மேன்மைக்கு மரித்தான பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்கியம் நிறைந்த உம்மத்மார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய மேலான பொருத்தத்தினை பெற்ற சாலிஹீன்களின் கூட்டத்தில் நம்மை எல்லாம் கபூல் செய்து புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் புனிதமிக்க ஹஜ்ஜினுடைய நாட்கள் நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த ஹஜ்ஜினுடைய நாட்களில் முழுமையாக அதனுடைய அமலை நிறைவாக செய்த நிரப்பமான கூலி பெறுவதற்கு நம் அனைவர்களுக்கும் நல்லர் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, புனித ஹஜ் என்று எடுத்துக்கொண்டாலே முழுக்க முழுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகமும் அர்ப்பணிப்பும் அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய தியாகமும் தான் புனித ஹஜ். அன்றைக்கு அவர்கள் செய்த செயல்பாடுகள் தான் கியாமத்து வரை ஹஜ்ஜினுடைய அமல்கள் என்று அல்லாஹு தஆலா ஆக்கினார். அந்த அளவுக்கு அவர்களுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அர்ப்பணிப்பும் தியாகமும் மிக உன்னதமானது. அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகத்தை அருள்மறை குர்ஆனில் சிலாகித்து சொல்லுகின்றார். அவர்கள் பல்வேறு நிலையிலே சோதிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய தகப்பனாரின் வாயிலாக சோதிக்கப்பட்டார்கள், பிள்ளையை வைத்து சோதிக்கப்பட்டார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை, அதன் வழியாக சோதனை. வனாந்தரத்திலே குடும்பத்தார்களை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி அவர்கள் சென்றார்கள். இதையெல்லாம் அருள்மறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்படி பல்வேறு நிலைகளில் சோதனைகளை சந்தித்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அத்தனையிலும் பொறுமை காத்தார்கள். அதன் வழியாக அல்லாஹு தஆலா அவர்களை மேன்மைப்படுத்தினான், உயர்வாக்கி அருள்மறை குர்ஆனிலே ஆங்காங்கே சொல்லி காட்டுகின்றான் அவர்களுடைய கண்ணியத்தையும் மேன்மையை. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொல்கின்ற போது இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானித்தல் லில்லாஹி ஹனீஃபா வலம் யகுன் மினல் முஷ்ரிகீன் ஷாக்கிரல் லிஅன்உமிஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனி ஒரு மனிதராக இருந்தாலும் அவர்கள் ஒரு சமுதாயம் அவர்கள் என்று அல்லாஹ் சொன்னார். ஒற்றை மனிதராக அவர்கள் இருந்தாலும் சரிதான், அவர்கள் ஒரு சமுதாயம் எவ்வளவு வலிமை வாய்ந்ததோ அந்த அளவுக்கு அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணியம், அவர்களுடைய மேன்மை உயர்ந்தது என்பதை குர்ஆன் சொல்கிறது. கானித்தல் லில்லாஹி ஹனீஃபா, அல்லாஹு தஆலாவுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். வலம் யகுன் மினல் முஷ்ரிகீன், அவர்களை இணை வைப்பாளர்களிலே உள்ளவர்கள் அல்ல. இன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இணை வைப்பவர்களை விட்டும் நீங்கியவர்கள் என்று குர்ஆன் நற்சான்று தருகின்றது.
ஷாக்கிரல் அனுமிஹி, அல்லாஹ்வுடைய அருள் வளங்களுக்கு நியாமத்துகளுக்கு அவர்கள் நன்றி செலுத்தி வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இப்படி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள், நியாமத்திற்கு நன்றி செலுத்தியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷிர்க்கை விட்டும் நீங்கியவர்கள் என்று அவர்களுக்கு பிரத்யேகமான முறையிலே அவருடைய கண்ணியத்தையும் அவர்களுடைய மேன்மையும் அருள்முறை குர்ஆனிலே சொன்னான். மறுமையிலே ஏதும் பலனளிக்காது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சில இடங்களிலே மறுமை பற்றி சொல்கின்ற போது அங்கே எதை தானமாக கொடுத்து மனிதன் அங்கே தப்பித்துக் கொள்ள முடியாது. பிள்ளைகள் பயன் தரமாட்டார்கள், செல்வம் அங்கே கை கொடுக்காது, யாரும் அங்கே ஈடு நிற்க முடியாது. இல்லாமன் நத்தல்லாஹ பிகல்பின் சலீம், சலாமத்தான உள்ளத்தோடு யார் அல்லாஹ்விடத்திலே வந்தார்களோ அவர்களை தவிர. அருள்முறை குர்ஆனிலே அல்லாஹ் சொன்னான், இது ஜா ரப்பஹு பிகல்பின் சலீம், சலாமத்தான உள்ளத்தோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். சலாமத்தான உள்ளத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நற்சான்று வழங்கினார். இப்படி பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களை மேன்மைப்படுத்த குர்ஆனில் ஆங்காங்கே ஸலாஹித்து சொல்லி காட்டுகின்றார். அதே போல நாகரிகத்தை, இந்த உலக மக்களுக்கு நாகரிகத்தை கற்றுத்தந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நகங்களை வெட்டுவது, முடியை வெட்டுவது, மறைவான இடங்களினுடைய ரோமங்களை களைவது என்று மனித நாகரிகத்தை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவருடைய தகப்பனாரிடத்திலே எவ்வளவு நாகரிகமாக அவர்கள் நடந்து கொண்டார்கள் குர்ஆன் சொல்கிறது. அவர்கள் எடுத்துரை தந்த ஏகத்துவ கொள்கை எடுத்துரைக்கின்ற போது, உங்களுக்கு கல்லால் எரிந்து கடுமையான முறையிலே நான் தண்டிப்பேன் என்று தகப்பனார் அவர்களை சொன்ன போது தகப்பனாரை பார்த்து சொன்னார்கள், சலாமுன் அலைக்க, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று தகப்பனாருக்கு பதில் கூறினார்கள். சஅஸ்தக்ஃபிருக ரப்பி, என்னுடைய ரப்பிடத்திலே உங்களுக்காக வேண்டி நான் மன்னிப்பு கோருவேன் என்று சொன்னார்கள். இன்னி அகாஃப யுமஸக அதாபு மினர் ரஹ்மான், ரஹ்மான் புறத்திலிருந்து உண்டான கருணை மிக்க அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வேதனை உங்களை தீண்டு விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள். கடுமையான முறையிலே தண்டிப்பேன், கல்லால் எரிவோம் என்றெல்லாம் தகப்பனார் திட்டிய போது எவ்வளவு நாகரிகமான வார்த்தைகளை கையாண்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, கருணையாளன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏதாவது தண்டனை உங்களுக்கு வந்துவிடும், தண்டனை உங்களை தொடும் என்று சொல்லவில்லை, தண்டனை வந்துவிடுமோ என்று தீண்டி விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று நாகரிகமான வார்த்தைகளை சொன்னார். இப்படி தகப்பனாரிடத்திலே நாகரிகமான முறையில் நடந்து கொண்டார்கள். இப்படி பல்வேறு இடங்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா புகழுரைக்கின்றான். அவர்கள் நாகரிகம் மிக்கவர்கள், கண்ணியம் மிக்கவர்கள், அவர்களுடைய வார்த்தை நயமானது, அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள், ஷிர்க் வைக்காதவர்கள், நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தியவர்கள் என்று பல்வேறு நிலைகளிலே அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் மேம்படுத்தி சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களுடைய தியாகத்திற்கு அல்லாஹ் தஆலா மகத்தான கூலி வைத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், முதலிலே ஆடை, அதாவது மறுமைக்காக வேண்டி மக்கள் எழுப்பப்படுகின்ற போது, மனிதர்கள் எல்லாம் மறுமைக்காக வேண்டி எழுப்பப்படுவார்கள். அப்படி எழுப்பப்படுகின்ற போது நிர்வாணமாகத்தான் எழுப்பப்படுவார்கள். குர்ஆன் சொல்கிறது, எந்த ஆடையும் இல்லாமல், வலகத் ஜிதுனா ஃபுராதா கமா ஹலக்னாகும் அவ்வல மர்ரா, எப்படி நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தீர்களோ, பிறக்கின்ற போது எப்படி ஆடை இல்லாமல் மனிதன் பிறந்தான், அதுபோலத்தான் வலகத் ஜிதுனா ஃபுராதா, நம்மிடத்திலே நீங்கள் அவ்வாறு தான் வர இருக்கிறீர்கள். கமா ஹலக்னாகும் அவ்வல மர்ரா, எப்படி நீங்கள் ஆரம்பத்திலே முதலில் எப்படி நீங்கள் பிறந்தீர்களோ அதுபோலத்தான் மீண்டுமாக எழுப்பப்படுவீர்கள். ஆக நிர்வாணமாகத்தான் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள், இதிலே மாற்றமில்லை. குர்ஆன் சொல்கிறது, ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. அவ்வாறு எழுப்பப்படுகின்ற போது அல்லாஹ் தஆலா ஆடை வழங்குவான், ஆடை அணிவிக்கப்படும். மனிதர்களுக்கு ஆடை கொடுக்கப்படுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலிலே ஆடை அணிவிக்கப்படுவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் ஆடை அணிவிக்கப்படும். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் எல்லாம் அறிந்த வரலாறு தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்பட்டார்கள். மனிதர்களால் தூக்கி போட முடியாத அளவுக்கு கடுமையான காட்டம் மிகுந்த ஒரு நெருப்பு மூட்டப்பட்டது, நாட்களுக்கே மூட்டப்பட்டது. ஒரு இயந்திரத்தின் மூலமாகத்தான், ஒரு விசையின் மூலமாகத்தான் அவர்கள் நெருப்பிலே தூக்கி போடப்பட்டார்கள். அவ்வாறு தூக்கி போடப்படுகின்ற போது நம்ரூத், அந்த கொடிய மன்னன், வரலாற்றிலே வருகிறது, அவர்கள் ஆடைகளை களையப்பட்டு நிர்வாணமான முறையிலே தூக்கி அவர்கள் போடப்பட்டார்கள். இந்த உலகத்திற்கு நாகரிகத்தை தந்தவர்கள், மனிதனுடைய நாகரிகம், மனிதன் எப்படி நாகரிகமாக வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், முடிகளை வெட்டுவது, நகங்களை வெட்டுவது,
மறைவான பாகங்களுடைய ரோமங்களை அகற்றுவது என்று மனிதர்களுக்கு நாகரிகத்தை கற்றுத்தந்த நாகரிகத்தின் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆடை இல்லாமல் நிர்வாண முறையிலே தூக்கி எறிய செய்தான் நம்ரூத். அதனால் அல்லாஹு தஆலா அவர்களை எப்படி அவர்களுடைய அந்த தியாகம், அந்த பொறுமை, அவர்கள் அந்த சகிப்புத்தன்மையின் காரணமாக அவர்கள் செய்த அந்த தியாகத்தை அல்லாஹு தஆலா அங்கு எப்படி கண்ணியப்படுத்துவான். கியாமத்துடைய நாளையிலே மக்கள் எல்லாம் நிர்வாணமான முறையில் எழுப்பப்படுகின்ற போது முதலில் ஆடை வழங்கக்கூடிய நிகழ்வு நடைபெறும் போது முதலில் ஆடை அணிவிக்கப்படுவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்குத்தான். அல்லாஹு தஆலா அவருடைய தியாகத்தை கபூல் செய்தான். நெருப்பு குண்டத்திலே போடப்பட்ட போது அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தார்கள். அல்லாஹ்வே போதுமானவன், யாருடைய உதவியும் தேவையில்லை, ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய தியாகத்தை கபூல் செய்தான். அவர்களுக்கு குல்னா யா நாரு கூனி பர்தான் சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பு குண்டமே நீ குளிர்ச்சியான முறையில் ஆகிவிடு, பர்தம் வசலாமா, குளிரும் கூட சலாமத் பெற்ற குளிராக. ஒரு மனித உடலுக்கு எவ்வளவு குளிர் தேவையோ, குளிர் என்று சொன்னால் நடுங்கிவிடக்கூடிய குளிர் அல்ல, ஒரு மனிதனுடைய உடலுக்கு எந்த அளவுக்கு குளிர் இருந்தால் ஆரோக்கியமான முறையில் இருக்குமோ அந்த அளவுக்கு சலாமத்தை தரக்கூடிய, சாந்தியை தரக்கூடிய குளிராக நீ மாறிவிடு என்று அல்லாஹ் தஆலா நெருப்புக்கு கட்டளையிட்டான். அது பூஞ்சோலையாக மாறியது. நாம் எல்லாம் குர்ஆனிலே அந்த வரலாறுகளை பலமுறை படித்து கேட்டும் இருக்கலாம். ஆக அல்லாஹ் தஆலா அவருடைய எல்லா விதமான தியாகத்தையும் கபூல் செய்ய நாளை உலகத்திலே உலக வாழ்க்கை முடிந்து மறுமைக்காக வேண்டி எழுப்பப்படுகின்ற போது அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை தந்தான். அவர்கள் வாழும் காலத்தில் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே போடப்பட்ட போது அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பூஞ்சோலையாக மாற்றி தந்தான். அவருடைய தியாகங்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்த பல்வேறு இடங்களிலே குர்ஆனிலே ஆங்காங்கே சொல்லி காட்டுகின்றான், கண்ணியத்தை தந்தான். இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுவது நாம மெச்சுவதற்காக வேண்டியோ, இந்த வரலாறுகளை எல்லாம் கேட்டு ஆகா ஓஹோ என்று பரவசப்படுவதற்காக வேண்டிய அல்ல. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய வரலாறை சொல்வது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை சொல்வது நமக்கு படிப்பினை. எப்படி தியாகம் செய்தார்கள், அல்லாஹுக்காக வேண்டி எல்லா உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் புறந்தள்ளிவிட்டு வாழ்க்கையை அர்ப்பணித்து, அல்லாஹ் தான் எல்லாமே, அல்லாஹுக்காக வேண்டித்தான் எல்லாம், தன்னுடைய உடல், உயிர், ஆவி எல்லாம் அல்லாஹுக்கு அர்ப்பணம் என்று ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட தியாக வாழ்க்கை மனிதனுக்கு வர வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தஆலா அந்த வரலாற்றின் வழியாக அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு மிக்க ஒரு வாழ்க்கை வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்தார்களோ, அல்லாஹுக்காக வேண்டி ரப்புக்காக வேண்டி வாழ்ந்தார்களோ, அதுபோல எதையும் நாம் ரப்புக்காக வேண்டி என்கின்ற ஒரு நிலை நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதுதான் நோக்கம். சஹாபாக்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் துச்சமாக கருதியவர்கள் சஹாபாக்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சுஹைபு ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கின்ற ஒரு சஹாபி, அவர்கள் ஹிஜ்ரத் செல்கிறார்கள். வசதி வாய்ப்பு, ஆரம்பத்தில் அவர்கள் வசதி இல்லாமல் இருந்தவர்கள், பின்னாளில் அவர்கள் பொருள் ஈட்டி ஒரு வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்தவர்கள். மக்காவிலே ஹிஜ்ரத் செல்வதற்காக வேண்டி அவர்கள் புறப்பட்ட போது அவர்களை மக்காவிலே உள்ள காஃபிர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். ஒன்றுமில்லாமல் நீங்கள் வந்துவிட்டு சம்பாதித்து விட்டு நீங்கள் செல்லலாம் என்று நினைக்கிறீர்களா, ஊரை விட்டு பொழுது என்று விடமாட்டோம் என்பதை போல. சுஹைப் ரூமி அவர்கள் அம்பு ஏவுவதிலே மிக வல்லவர். அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களை அனைவர்களையும் விட அம்பு ஏவுவதிலே நான் திறமைசாலி என்பதை உங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்கள் என்னை நெருங்கினால் நிச்சயமாக நான் உங்களை தாக்குவேன். நான் மிக துல்லியமாக குறிப்பார்த்த அம்பு ஏவுவதிலே திறமைசாலி என்பது, உங்களை எல்லாம் விட நான் நன்றாக அம்பு ஏவுவான் என்பது தெரியும் என்று அவர்களை நெருங்கினால் உங்களை நிச்சயமாக தாக்கிவிடுவேன், பாதிக்கப்படுவது நீங்கள் தான் என்று மிரட்டினார்கள். உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுடைய தேவை என்னவோ அதை சொல்லுங்கள், நான் தந்து விடுகிறேன், என்னுடைய வழியிலே விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். நிறைய பொருளாதாரம் இருந்தது சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே. நபி தோழர் சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அவர்கள், இந்த இடத்திலே என்னுடைய பொருளாதாரம் இருக்கிறது, இந்த இடத்திலே பணம் இருக்கிறது, குறிப்பிட்ட இந்த இடத்திலே என்னுடைய ஆடைகள் இருக்கிறது, என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் இருக்கிறது என்று எந்தெந்த இடங்களிலே அவர்கள் சொத்துக்களை சேமித்து வைத்திருந்தார்களோ, மறைத்து வைத்திருந்தார்களோ அத்தனையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், என்னை என்னுடைய வழியிலே விட்டு விடுங்கள், நான் ஹிஜ்ரத் செல்கிறேன், எனக்கு அல்லாஹ் வேண்டும், தீன் வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் வேண்டும், என்னை என்னுடைய வழியிலே விட்டு விடுங்கள் என்று அத்தனையும் அவர்களுக்கு அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்து அவர்கள் பொருளாதாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு அவர்கள் வழியிலே விட்டு விட்டார்கள். இது அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அங்கீகாரத்தை பெற்றுவிட்டது, கபூலியத்தை பெற்றுவிட்டது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு செய்தி அறிவித்தான், வஹீயின் மூலமாக சொன்னான், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி தங்களுடைய நஃப்ஸை அவர்கள் விற்பனை செய்த
மக்களிலே சிலர் இருக்கிறார்கள், தங்களுடைய நஃப்ஸை, தங்களுடைய ஆன்மாவை அர்ப்பணித்தவர்கள், வித்தவர்கள். அப்படியே மக்களிலே இருக்கிறார்கள் சிலர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடியும். சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்திக்க வருவதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு சோபனம் சொன்னார்கள். அவர்களை பற்றி வியாபாரம் லாபம் அடைந்து விட அபா யஹ்யா அவர்களை பார்த்து சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அபா யஹ்யா அவர்களே, உங்களுடைய வியாபாரம் லாபம் பெற்று விட்டது, உங்களுடைய வியாபாரம் லாபம் பெற்று விட்டது என்று சொன்னார்கள். அதாவது தங்களுடைய வாழ்க்கை, தங்களுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் அல்லாஹுக்காக வேண்டி இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான ஆதாயங்களையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அர்ப்பணித்தார்கள். அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரத்தை பெற்றுவிட்டது என்பதை அருள்முறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா வசனத்தின் மூலமாக இறக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொன்னான். அதை சோபனமான முறையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சிகரமான முறையில் சோபனமாக சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி தங்களுடைய எல்லா விஷயங்களும் அழிந்துவிட்டு போனாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தும் தான் நமக்கு வேண்டும் என்று ஒரு அர்ப்பணிப்பு மிக்க வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் சஹாபிய பெருமக்கள், எல்லாவற்றையும் தியாகம் செய்தவர்கள். அதே போல ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி, தாருன் நதுவா என்று மக்காவில் ஒரு மன்றம் உண்டு. பெரிய பெரிய கூட்டமெல்லாம் அங்குதான் கூட்டப்படும். அதை அவர்கள் ஒரு பெருத்த தொகை கொடுத்து விலைக்கு வாங்கினார்கள். ஏறத்தாழ 1 லட்சம் ரூபாய் விலைக்கு வாங்கி அதை அல்லாஹுக்காக வேண்டி அதை அல்லாஹுடைய பாதையிலே அதை விலைக்கு வாங்கி அதை விற்று அல்லாஹுடைய பாதையிலே அதை செலவழித்தார்கள். அல்லாஹுக்காக வேண்டி அதை சதகா செய்தார்கள். அதேபோல் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கின்ற போது, முதல் தடவை ஹஜ்ஜுக்கு செல்கின்ற போது 100 ஒட்டகங்களை அறுத்து சதகா செய்தார்கள். 2வது முறையாக ஹஜ்ஜுக்கு செல்கின்ற போது தங்களுடைய 100 அடிமைகளை கழுத்திலே வெள்ளியினாலான ஒரு தகடை போட்டு இவர்கள் எல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி உரிமை விடப்பட்டவர்கள் என்று அரஃபா மைதானத்திலே 100 அடிமைகளை கொண்டு விட்டு அல்லாஹுக்காக வேண்டி இவர்கள் எல்லாம் உரிமை என்று உரிமை விட்டார்கள். ஒரு அடிமை உரிமை விடுவது சாதாரணமானதல்ல, ஒரு அடிமையினுடைய விலை என்பது சாதாரணமானதல்ல, பெருத்த லாபம் தரக்கூடிய ஒரு சொத்து அது. அடிமை என்பது சொத்து. 100 அடிமைகளை உரிமை விட்டார்கள் அரஃபா மைதானத்திலே வைத்து அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக வேண்டி. அதுபோல 3வது முறையாக ஹஜ்ஜுக்கு செல்கின்ற போது 1000 ஆடுகளை சதகா செய்தார்கள் என்ற ஒரு வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். இப்படி பொருளாதாரத்தை, தங்களுடைய உடைமைகளை அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள் சஹாபிய பெருமக்கள். இப்படிப்பட்ட தியாகத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலே. அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாற்றை சொல்ல வருவதன் நோக்கம் தியாக வாழ்க்கை வர வேண்டும் என்பதுதான். கண்ணியத்துக்குரியவில்லை, அர்ப்பணம் என்பது, தியாகம் என்பது பொருளாதாரத்திலே மாத்திரமல்ல, பல்வேறு நிலைகளிலே இருக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அவையிலே ஹுர்ர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, அவர்கள் குர்ஆனை மிக லாபகமான முறையிலே ஓதக்கூடியவர்கள், திறமைசாலிகளை உமர் ரலியல்லாஹு அவர்கள் நெருக்கமாக வைத்திருப்பார்கள். அவர்களிடத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்க வேண்டும் என்று உயைனா என்பவருக்கு விருப்பம். ஹுர்ர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அவையிலே நெருக்கமானவர்கள். இந்த உயைனா என்பவர் ஹுர்ர் இப்னு கைஸ் என்பவருக்கு சொந்தக்காரர். நீங்கள் நினைத்தால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட அனுமதி வாங்கி தரலாம், நீங்கள் நினைச்சா நான் வந்து அவங்கள சட்டுன்னு சந்திக்க முடியும் அப்படின்னு அந்த உயைனா என்பவர் தன்னுடைய உறவுக்காரர் ஹுர்ர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவரிடத்தில் வேண்டிக் கொண்டார். அதுபோல அனுமதி வாங்கி கொடுத்தார்கள். வந்தவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, தகாத வார்த்தை, எங்களுக்கு நீதமாக நடப்பதில்லை, ஒழுங்காக நடப்பதில்லை, எங்களுக்கு தர வேண்டியதை சரியான முறையிலே தருவதில்லை, உங்களிடத்தில் நீதம் இல்லை என்று சொன்னார். கடுமையான முறையிலே கோபம் வந்து விட்டது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு. அனுமதி வாங்கி கொடுத்த ஹுர்ர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கூட தர்ம சங்கடமாக போய்விட்டது. இப்படி நம்ம அனுமதி வாங்கி கொடுத்தோம், நம்ம பேரும் கெட்டு போச்சு, இது மாதிரி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கடுமையான கோபம் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு. என்ன வேண்டுமானால் நடக்கலாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சட்டென்று சாட்டை எடுத்து அடிக்கக்கூடியவர்கள். உடனே என்ன செய்வது என்று புரியாமல் நிலைமையை விளங்கிக் கொண்ட ஹுர்ர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹுதில் அஃவ வ உமர் பில் உர்ஃபி வ ஆதுல் ஜாஹிலீன். அருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து ஒரு வசனத்திலே சொல்கிறான், ஹுதில் அஃவ, மன்னிக்கும் மனப்பான்மை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஹுதில் அஃவ, மன்னிப்பை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், மன்னிக்கக்கூடிய நிலைப்பாடுகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். உமர் பில் உர்ஃபி வ ஆதுல் ஜாஹிலீன், இதுபோல மடையர்களை புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த வசனத்தை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளப்பட்ட அந்த வசனத்தை எடுத்து, குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்னால் ஓதி காட்டினார்கள். நீங்க மன்னிச்சு விட்டுருங்க, மடையர்கள்ட்ட வந்து நீங்க வந்து புறக்கணிச்சிருங்க, மடத்தனமா பேசக்கூடிய ஆட்கள்லாம் நீங்க கண்டுக்கிறாதீங்க என்பதை போன்ற அந்த வசனத்தை ஓதினார்கள்.
உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பொறுத்தவரையிலே குர்ஆனுடைய வசனத்துக்கு முன்னால் தங்களை அப்படியே சரணாகதி அடையக்கூடியவர்கள். எவ்வளவு கோபமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரிதான், குர்ஆனுடைய வசனம் என்று வந்து விட்டால் அப்படியே தன்னை அர்ப்பணித்து விடுவார்கள், சரணாகதி அடைந்து விடுவார்கள். அப்படியே கோபம் எல்லாம் அடைந்து விட்டது. கோபத்தை தியாகம் செய்தார்கள் சஹாபாக்கள். தங்களுடைய சுயமரியாதையை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் அவையிலே அமர்ந்திருக்கிறார்கள். பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்டார்கள். இன்ன மின ஷஜரத்தி ஷஜரா, மரங்களிலே ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் ஒரு முஸ்லிமுக்கு ஒப்பானது, அதனுடைய இலைகள் உதிராது, அது என்ன மரம் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சின்ன பிள்ளை. அதனுடைய விடை அவர்களுக்கு தெரிகிறது. அது பேரிச்ச மரம் தான். பேரிச்ச மரத்தினுடைய இலைகள் உதிராது, அது ஒரு முஸ்லிமுக்கு ஒப்பானது, அது ஒரு கண்ணியமான மரம், மிகுந்த விசேஷமான ஒரு மரம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் கேட்கிறார்கள் என்று தெரிகிறது, பதில் தெரிகிறது. ஆனால் தெரிந்தாலும் கூட அவர்கள் சொல்லவில்லை. சொல்வதற்கு இறுதியிலே சஹாபாக்கள் எல்லாம் சில பல அங்கே உள்ள காடுகளிலே உள்ள மரங்களை சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது பேரித்த மரம் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் வந்து வீட்டிலே வந்து மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், தகப்பனார் அவர்களே, அது பேரிச்சம்பழ மரம் தான் அங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நீங்கள் அதை அங்கே சொல்லியிருக்கலாமா, எனக்கு எவ்வளோ பெருமையாக இருந்திருக்கும். அவ்வாறு அதை சொல்லியிருந்தால், அது பேரித்த மரம் தான் என்று சொல்லியிருந்தால், சின்ன பிள்ளை எனக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும், இன்னென்ன விஷயங்களை எல்லாம் விட அது எனக்கு பெரிதாகப்பட்டிருக்குமே என்று அவர்கள் ஆதங்கப்பட்டார்கள். ஏன் சொல்லவில்லை? ஹதீஸிலே வருகிறது. எதனால் சொல்லவில்லை என்று சொன்னால், மூத்த சஹாபாக்கள், மிகச்சிறந்த சஹாபாக்கள், வயதிலே முதிர்ந்த சஹாபாக்கள் எல்லாம் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது கண்ணிய குறை வந்து விடுமோ என்று அவர்களுக்கு தெரியாத விஷயத்தை சொன்னா அது ஒரு அவமரியாதையாக, அது ஒரு ஒழுக்கம் உள்ள செயலாக இருக்காது, அது ஒழுக்கமற்ற ஒரு நிலையாக ஆகிவிடுமோ என்று அந்த இடத்திலே அவர்கள் தங்களை அமைதிப்படுத்திக் கொண்டார்கள். இது அறிவை தியாகம் செய்வது. தனக்கு அறிவும் விளக்கமும் இருந்தாலும் கூட அல்லாஹுக்காக வேண்டி பெரியோர்களுடைய கண்ணியத்தை பேணுவதற்காக வேண்டி அங்கே அமைதி காத்தார்களே. ஆக தியாகங்கள் பல்வேறு கோணங்களிலே தியாகம் என்பது இருக்கிறது. எது எப்படியோ அல்லாஹுக்காக வேண்டி தியாக வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம். கண்ணியத்துக்குரியவர்களே, அங்கங்கே உள்ள அந்த வரலாறுகளை அல்லாஹ் சொல்வது படிப்பினை பெறுவதற்கு தான். அதை நாம் பார்த்து கேட்டு அதை பரவசப்பட்டு விட்டு அப்படியே கடந்து போவதற்கு என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அந்த வாழ்க்கை நம்மிடத்திலே வர வேண்டும். இதில் எதையும் நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மால் சஹாபாக்களை பொறுத்தவரையிலே தங்களால் எது இயலுமோ அதை அவர்கள் தியாகம் செய்தார்கள். சிலருக்கு பொருளாதாரம், சிலருக்கு உயிர், சிலரால் தங்களுடைய மானம், தங்களுடைய கௌரவம், இப்படி தங்களால் எது இயலுமோ அதை சஹாபாக்கள் தியாகம் செய்து ஒரு உயரிய வாழ்க்கை வாழ்ந்து அல்லாஹு தஆலாவின் அருமறை குர்ஆனிலே ரலியல்லாஹு அன்ஹும் வரல்லாஹு அன்ஹும், அல்லாஹு தஆலாவிடத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் என்று நற்சான்று பெற்றார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்வு தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம், ஒரு தியாக வாழ்வு அவர்களுடைய வாழ்வு. அந்த வாழ்வு நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தஆலா அவனுடைய எதிர்பார்ப்பு. எனவே அல்லாஹு தஆலா அதை விளங்கி நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் இயன்ற தியாக வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபை தந்தல் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.